சத்தியமா நான் சொல்லுறேன்டி, ஓ பார்வால தூக்குதடி. பத்தியமா உன்னை பார்த்துக்கிற, உனக்காக வாழ்க்கை வாழும்படி. கிறுக்கி கிறுக்கல் எழுத்துலதான் இருக்கா, என்ன நீய மாத்திப்பட்ட மனசில் இருக்கிற ஆசையதான் இருக்கா, நான் மேல காட்டிப்பட்ட ஒரு ஓடையில் தண்ணீரில் தன்னை இழக்க, உன் காதல் என் காவியம் என்னம்மா. ஹலோ பூமாரி. என்னப்பா சொல்லு, காலையிலே போன் பண்ணிருக்க? ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு தான் உனக்கு போன் பண்ணேன். நீ எங்க இருக்க? இது முக்கியமான விஷயமா? நான் வெளியே கார்டன்ல தப்பா இருக்கேன், யாரும் இல்ல, சொல்லு. பூமாரி, நான் அன்னைக்கு உன்கிட்ட சொன்னேன் தெரியுமா, ஹஸ்பண்டோட எக்ஸ் லவரை பத்தி கார்த்திக் அண்ணன்கிட்ட விசாரினி எனக்கு சொன்னேன் தெரியுமா? ஆமா சொன்னேன். அதுதான் அத பத்தி கார்த்திக் அண்ணனுக்கு எதுவும் தெரியண்டா, நீ கேட்கவும் வேண்டாம், சரியா? என்ன சொல்ற சோனி, எதுவும் ப்ராப்ளமா? இந்த ப்ராப்ளமும் இல்ல பூமாரி, நானும் அவன் சந்தோஷமா தான் இருக்கிறோம். அப்புறம் எங்களுக்கு இடையில சந்தேகம் நீ எதுக்கு நான் படணும்? அவன் என்ன நல்லா பாத்துக்கிறான், நான் தான் தேவையில்லாம அவன் மேல சந்தேகப்படுறனோ தோணுது. அதுக்கப்புறம் இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சா அதால ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயமா வேற இருக்கு. அதனால இத அப்படியே விட்டுருமா? ஏய் என்னடி சொல்ற, லூசு. இத கொஞ்சம் முன்னாடியே நீ சொல்ல மாட்டியா? நான் வேற கார்த்திக் கிட்ட இத பத்தி கேட்டுட்டேனே. என்னது, கார்த்திக் கிட்ட சொல்லிட்டியா? ஹலோ சோனி, லைன்ல இருக்கியா என்ன? ஏன் எதுவும் பேச மாட்டற? எதுவும் ப்ராப்ளமா? ஐயோ, இவ வேற கார்த்திக் அண்ணன்கிட்ட சொல்லிட்டாளே. கார்த்திக் அண்ணன் எப்பவாச்சும் இவகிட்ட சொல்லிட்டா இதனால எங்க வாழ்க்கையில ஏதோ பிரச்சனை வந்துருமோ? நான் பயந்துட்டேன். ஏய், நீ ஏன்டி இப்படி பதற? நம்ம ரூம்ல அதுவும் என்ன தவிர உன்னை யாரு இப்படி வந்து பிடிக்க போறா? நம்ம ரூம்ல இருந்தாலும் திடீர்னு வந்து பிடிச்சா யாரும் நினைச்சு ஒரு பயம் வரதானே செய்யும். இப்படி கத்துற? இப்பெல்லாம் நீ தொட்டதுக்கெல்லாம் பயப்படுற சோனி. இப்படி பயப்படுறது நம்ம குழந்தைக்கு நல்லது இல்ல, சொல்லிட்டேன். அவன் நான் தானே தொட்டேன், எதுக்கு நீ இவ்வளவு பயப்படுற? நான் ஒன்னும் தொட்டதுக்கெல்லாம் பயப்படல. இப்படி தொடைய காமிச்சிட்டு வந்தா எந்த பொண்ணா இருந்தாலும் பயப்பட தானே செய்வாங்க. நான் எங்கடி காட்டுறேன்? அதான் நான் டவுல் கட்டியிருக்கேன்ல. டவுல் கட்டியிருக்காரா? இப்படி ஹரையும் குறையுமா காலையில காமிச்சா மனுஷனுக்கு ஒரு விதமான பதட்டம் வரதானே செய்யும். ஏய் என்னடி இன்னைக்கு புதுசா பார்த்த மாதிரில பயப்படுற? தினமும் நீ பாக்குறது தானே? அது வந்து எப்பவும் பாக்குறதுதான், இருந்தாலும் திடீர்னு பார்த்தா ஒரு மாதிரி சர்க்காக தான் செய்யுது மனசு. சரி பார்த்தாச்சு, அப்புறம் என்ன, விடு. ஆமா, நீ ரொம்ப மாதிரி தொடையும் காமிச்சிட்டு அங்கேயும் சுத்தி கிடையாதா? குளிக்க தானே தெரிஞ்சிருக்கா, போய் குளிக்க வேண்டியதானே? நான் குளிக்கலாம் தாண்டி போனேன். அப்புறம் பார்த்தா உன ரூம்ல காணல, இங்க போன் பேசிட்டு இருந்த. சரி சொல்லிட்டு போகட்டி என்ன தேடிட்டு இருப்பியே, அதான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். சரி போய் குளி. ஆமா, காலையில குளிச்சிட்டு எங்க கிளம்புற? ஏய் என்னடி கேள்வி, நான் ஒரு ப்ரொபோசர், அப்போ நான் காலேஜுக்கு போக வேண்டாமா? என்னது, காலேஜுக்கு போறியா? அப்போ என்ன தனியா விட்டுட்டு நீ காலேஜுக்கு போயிடுவியா? ஏ லூசு, என்ன குழந்தை மாதிரி கேக்குற? அதான் வீட்டுல எல்லாரும் இருக்காங்களே, நான் போயிட்டு ஈவினிங் சீக்கிரம் வந்துடுறேன்ப்பா. ஏய் என்னடி பண்ற? ஒண்ணும் இல்ல, இவ்வளவு நாள என் கூடயே இருந்துட்டு திடீர்னு என்னை விட்டுட்டு நான் காலேஜுக்கு போறேன்னு சொல்றியா? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இந்த பாரு சோனி, லீவு நிறைய போட்டுட்டேன், அப்புறம் காலேஜுக்கு போய் தானே ஆகணும். போகணும் தான், ஆனா என்னமோ எனக்கு நீ போறது ஒரு மாதிரி இருக்கு. நம்ம குழந்தை பிறக்கத்தையும் நீ என் கூட இருக்கலாம்ல. எனக்குமே உன்னை விட்டுட்டு போறதுக்கு ரொம்ப கஷ்டமா தாண்டி இருக்கு. ஆனா என்ன பண்றது, ரொம்ப லீவ் எடுத்துட்டேன்ல. நம்ம குழந்தை பிறக்கிறதுக்கு 2 months பிஃபோர் நான் உன் கூடயே இருப்பேன், சரியா? சரி நான் குளிக்க போட்டுமா? என்னடி? எஸ் எஸ் சோனி. எஸ் எஸ் சோனிதான். அழகில் நீயோ செய்த பின்னழகில் ஏறும் போத பொட்ட புள்ளவன நான் பார்த்து சொட்டு சொட்டா கரைஞ்சேன்னு ரெக்க கட்டி பறந்த ஆளு பொட்டிக்குள்ள அடைஞ்சேன்னு
ஆத்தாடி நீதான் அழுக்கடையாத பால் நொர சேத்தோட வாழ்ந்தும் கரப்படியாத தாமர பூக்குற என தாக்குற மாடி அழகு செமதோளு உன்ன கண்டா பொழுதும் திருநாளு. பார்க்க நல்ல பிள்ளை மாதிரி அமைதியா இருக்கா. ஆனா என் பிள்ளை எப்படி திட்டுறா? இந்த மச்சான் அமைதியா பேசுறாளா? வெளியே நம்ம அத்தை இருப்பாங்க, கேட்டுற போது நீ அங்க சண்டை போடுறது இங்க வர கேக்குது. என் பிள்ளை பாவம். சரி, இந்த பொண்ணு மேல போய் ஆசைப்பட்டுட்டானே. அவன் ஆசைப்பட்ட பொண்ணா போச்சே, என்ன பண்றதுன்னு அவனும் அமைதியா போய்கிட்டு இருக்கான். அவன் நல்ல மனசை புரிஞ்சு அவன் கூட என்னைக்கு சேர்ந்து வாழ்ந்து நான் கொஞ்சிறதுக்கு ஒரு பேர பிள்ளை பெத்து தர அவ்வளோ தெரியல. அருண், யாருப்பா? கதவு திறந்துதான் இருக்கு, தள்ளிட்டு உள்ள வாங்க. சரிம்மா. அப்பா விஜய், வாமா. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் பார். நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க நீங்க எப்படி இருக்கீங்க? நானா சொல்ற மாதிரி இல்ல, ஆனா நல்லா இருக்கேன். என்னம்மா ஒரு மாதிரி பேசுறீங்க? உடம்புக்கு எது செய்யுதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல விஜய், நான் நல்லா தான் இருக்கேன். என்னம்மா நீங்க மட்டும் தான் இருக்கீங்க? மகியும் தருணும் எங்க காணும்? 2 லவ் பச்சம் வீட்டுல தான் இருக்காவளா இல்ல வெளியே பறந்துட்டாவளா? அவ எங்க போறவ? எங்கேயும் போகல, ரூம்ல தான் இருக்காவ. எப்பா தருண், தோ விஜய் வந்திருக்கான், வா. விஜய் வா. விஜய் வாங்க சிஸ்டர். என்னடா தருண், எப்படி இருக்க? முன்னாடிலாம் உன்னை பாக்கணும்னா ரோட்ல தான் பார்க்க முடியும். இப்பெல்லாம் உன்னை தேடி வந்து உன் வீட்டுல, அதுவும் உன் ரூம்ல தான் வந்து பார்க்க முடியும் போல. மகி வந்ததுல இருந்தே மகி பின்னாடியே சுத்திட்டு இருக்க என்ன? ஆமா மச்சா, அத பின்னாடி மட்டும்தான் சுத்த முடியும், வேற ஒன்னும் இல்ல. என்னது என்ன சொன்னா? ஒண்ணு இல்ல மச்சா, உன்னை ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன்னா அத கையும் ஓட மாட்டேது காலும் ஓட மாட்டேது. மகி, விஜய் வந்திருக்கான். என்ன மச்சா நீ பதறதெல்லாம் பார்த்தா நான் எதுவும் தப்பான நேரத்துக்கு வந்துட்டேனோ? விஜய், சிஸ்டருக்கு கேட்டுற போது. எனக்கு எதுவுமே கேட்கல. என்ன தருண், மகி இப்போ ஓகேவா? உங்ககிட்ட சண்டை எதுவும் போடுறது இல்லைல்ல? நல்லா பேசுறாளா? என்ன மச்சா எங்களுக்குள்ள சண்டையா? அதெல்லாம் அப்போ. இப்போ மகி நான் ஓடுனா ஓடுவா, நில்லுனா நிப்பா, உட்காருனா உட்காருவா. அந்த அளவுக்கு நாங்க 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கோம். அம்மாடி, எப்படி போய் சொல்றான்? கிருக்கேன் கிருக்கேன். ஓட சொன்னா இவன் ஓடுறான், உட்கார சொன்னா உட்கார்றான், படுக்க சொன்னா படுக்கான். அப்படியே உள்டாவா மாத்திலா சொல்லிட்டு இருக்கான், கள்ள பைய. விஜய், மகி, மகி. ஹரி விஜய் வாங்க. தருண், விஜயும் அவங்களையும் உட்கார சொல்லி நான் போய் காஃபி போட்டுட்டு வரேன். மகி, காஃபில வேண்டாம். நாங்க வீட்ல இருந்து வரும்போதே காஃபி குடிச்சுட்டு தான் வந்தோம். ஜெய், உங்க மேட்சுக்கு அப்புறம் இப்பதான் நீயும் சிஸ்டரும் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க. காஃபி இல்லாமல மகி காஃபி சூப்பரா போடுவா. மகி நீ போய் போட்டுக்கொண்டா. என்ன தருண் அப்படி பாத்துக்கிட்டே இருக்கா? பார்த்தது போதும், விஜய் உட்கார சொல்லு, நான் போய் காஃபி போடுறேன். அப்புறம் காஃபி கூட்டுக்கு ஸ்நாக்ஸ் எதுவும் இல்ல. இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிற? உன் கூட சேர்ந்து நான் ஸ்நாக்ஸ் செய்யணுமா? ஏன் இப்படி மூஞ்ச குரங்கு மாதிரி வச்சிருக்கா? கொஞ்சம் சிரிச்சுட்டான் பேசான். விஜய் பாக்குறாளா? சரி, நான் அத்தாக்கிட்டே சொல்றேன். நான் காப்பி போடுறேன். காப்பி கூட்டுக்கு வீட்டுல எதுவும் இல்ல. இந்த முக்கு கடை, டீ கடை இருக்கு பாருங்க, அதுல பஜ்ஜி போடுவாங்க. நீங்க போய் கொஞ்சம் வாங்கிட்டு வரீங்களா? ஏ மகி, இப்ப எதுக்கு நீ அவங்களை கஷ்டப்படுத்துற? நாங்க வடை பஜ்ஜி இல்லாம காபி குடிக்க மாட்டோம்னு உங்ககிட்ட சொன்னோமா? பரவாயில்ல, நீ காபி மட்டும் கொண்டா போதும். என்னப்பா இருக்கு சிரமம் எனக்கு? ஏதோ 5 நிமிஷத்துல போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அவ காப்பி போடுறதுக்குள்ள நான் வந்துடுறேன்ப்பா. அதெல்லாம் வேண்டாமா? இருக்கட்டும்மா, பரவாயில்ல. வடை பஜ்ஜி வாங்கிட்டு வந்தா நீங்க மட்டுமா சாப்பிட போறிய? உங்க கூட சேர்ந்து நாங்களும் சாப்பிடதான் போறோம். விஜய், நீ தருண்கிட்ட பேசிக்கிட்டு நான் அதை வரேன். நானாப்பா வந்து மோதிரேன் மகி, நீ அதான் வந்து மோதின. சரி, நானே தெரியாம மோதிட்டேன். நீ தள்ளி போக வேண்டியதானே? இதான் சாக்குனே இப்படி பிடிச்சுக்கிட்டு நிக்கிறா. விஜய் பாக்குறான், நீ மறைக்கிறத விஜய் பாக்குறான்.
நீ தானடி மகி சொன்ன விஜய் முன்னாடி நம்ம க்ளோஸா இருந்தாதான் விஜய் சந்தோஷப்படுவான்னு. இந்த க்ளோஸ் போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகட்டுமா? இன்னும் கொஞ்சம் கிட்ட நெருங்கி வந்தான்னு வச்சுக்கோ, செருப்பு பிஞ்சிரும். பரவாயில்லையா? என்ன தருண், ரொமான்ஸா? பெட்ரூம்ல இந்த ரொமான்ஸ் இன்னும் முடியல போலயே. நானும் என் ஆளும் இங்கதான் இருக்கோம், கொஞ்சம் பார்த்து. ஐயோ அப்படிலாம் இல்ல விஜய், சும்மாதான். சும்மா சும்மான்னு தான் சொல்றீங்க, ஆனா ரெண்டு பேரும் கையை விட்ட பாடலையே. அவளுக்கு வெக்கம், அதான் ஓடிட்டா. உட்காரு விஜய். சிஸ்டர் நீங்களும் உட்காருங்க, எவ்வளவு நேரத்துல நின்னுட்டே இருப்பீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு அருண் உங்க ரெண்டு பேத்தையும் இப்படி பார்க்க. மகி இவ்வளவு சீக்கிரத்துல மனசு மாறுவான்னு நினைக்கவே இல்ல. மாமா நீங்களும் அண்ணனும் பேசிக்கிட்டே இருங்க, நான் மகிக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமான்னு கேட்டு ஹெல்ப் பண்ண போட்டுமா? யாரு நீ போய் அவளுக்கு ஹெல்ப் பண்ண போறியா? விளங்குன மாதிரி சந்தியா, அன்னைக்கு ஒரு நாள் சமையல்ன்ற பேர்ல நீ நம்ம வீட்டுல ஒண்ணு பண்ணியே, உனக்கு மறந்து போச்சோ? அவளுக்கே காப்பி போட தெரியாது, காப்பி போடுறன்ற பேர்ல எதையாவது பண்ணிட்டு இருப்பா. அவளுக்கு நீ போய் ஹெல்ப் பண்ண போறியாங்கோ? விளங்குன மாதிரி தான் போ. என்ன விஜய், காப்பி போடுறன்ற பேர்ல காப்பியே போட தெரியாது ரெண்டு பேரும் போயிருக்காவுல்ல, காப்பி போட்டு வருவாங்களா? பொண்டாட்டிங்க காப்பின்ற பேர்ல கழுநீர் தண்ணி போட்டு வந்தாலும் புருஷன் நம்ம குடிச்சுதான் ஆகணும், வேற வழி. நேத்து வரை என் வயிறு சின்னதா இருந்துச்சு, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகுது பாரு. கண்ணாடி முன்னாடி நின்னு பார்த்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு எனக்கு. எனக்குள்ள ஒரு குட்டி உயிர் வாழுதுன்னு நினைச்சாலே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என் மனசு நிறைஞ்சிருச்சு. ஒவ்வொரு நாளும் என் வயிறு பெருசாக பார்க்க என் குழந்தை இந்த பூமிக்கு எப்ப வரும்னு நினைக்க முடியல. என் ஆசை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கே. இன்னும் கொஞ்ச நாள்ல என் கையில என் குட்டி பாப்பா இருப்பா. நினைக்க முதல்ல சிரிப்பா வருது, சந்தோஷமாவும் இருக்கு. நான் அம்மாவாக போறேனா நினைச்சு பார்க்க முடியல. சோனி கண்ணாடி முன்னாடி நின்று என்ன பண்ற? ஏய் ரகு, என் வயிறை கொஞ்சம் பாரு. ஏய் என்னடி இப்ப போய் வயிறு பார்க்க சொல்ற? கொஞ்சம் குளிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா நான் வயிறு பார்த்திருப்பேன்ல. இப்ப பாரு, நான் குடிச்சிட்டு காலேஜுக்கே கிளம்பியாச்சு. நைட்டு வந்து பாக்குறேன். எருமை எருமை, எப்ப பார்த்தாலும் மனசு அந்த நினைப்புதான். என் வயிறு பாருடா, பெருசாயிட்டு. நினைச்சேன்டி காலையிலயும் உன் வயிறு பெருசா இருக்கும் போது. நேத்து நைட்டு பசிக்குதுன்னு கிச்சனுக்கு போய் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா ஃப்ரிட்ஜ்ல ஒண்ணுமே இல்ல. அப்புறம் அம்மாட்ட கேட்டேன், அம்மா சொல்றாங்க உன் பொண்டாட்டி எங்க ஃப்ரிட்ஜ்ல எதையாவது வைக்க விடுறா, அவளே எடுத்து எடுத்து தின்னுட்டா என்ன இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து தின்னா வயிறு பெருசாக தானே செய்யும். நான் கன்சியா இருக்கேன், எனக்கு எல்லாம் சாப்பிடணும் தோணுதோ எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடதானடா செய்வேன். இதெல்லாமா பண்ணி வைக்கிறீங்க? நீ ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணாலே நிலா அழுறா. ஏன் அழுறான்னு கேட்டா என்னோட சாக்லேட் ஐஸ்கிரீம் எல்லாம் சேர்த்து சித்தியே சாப்பிட்டுறாங்கன்னு உன் மேல ஒரே கம்ப்ளைண்ட். ஏன் சின்ன பிள்ளையதையுமா சேர்த்து சாப்பிடணும்? இந்த பாரு, நான் எனக்காகலாம் சாப்பிடல. அப்புறம் நம்ம குழந்தை ஆசைப்பட்டு கேட்டுச்சு, அதனாலதான் நான் சாப்பிட்டேன். நீ சாப்பிடுறதுக்குனே தனியா ஒரு ரீசன் சொல்லுவ. சரி நான் கிளம்பட்டுமா? இந்த பாருடா, இப்போ கூட எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு. என்ன கூட்டிட்டு போறியா? ஏய் நான் காலேஜுக்கு போக வேண்டாமா? ஈவினிங் வந்து கூப்பிட்டு போறேன். என்னாச்சுடி? நீ ஐஸ்கிரீம் பார்த்து கூட்டு போக மாட்டேன்னு சொல்லல, அதான் கோவத்துல உன் குழந்தை என்ன மிதிக்குது. ஏ பாப்பா, அம்மாவை உதைக்காதடா, அம்மா பாவம்ல. ஈவினிங் வந்து அப்பா கண்டிப்பா உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். ஏய் என் குழந்தை பேசுதுடி. கேக்குதா கேக்குதா, ஒரு குழந்தை ஐஸ்கிரீம் கேக்குற அளவுக்கு நீ நடந்துக்கிடுற என்ன? சாரி சாரி பாப்பா, ஈவினிங் வந்து கண்டிப்பா உன்னையும் அம்மாவே ஐஸ்கிரீம் பார்லர் கூட்டு போறேன். சோனி உன் வயிறு பெருசா இருக்குல்ல, அப்போ உள்ள நம்ம பாப்பாவும் பெருசா இருப்பாளோ? கூமுட்டேன், அதுதான் சொன்னேன். வயிறு பெருசா இருக்கு பாரு. நீ தப்பு தப்பா நினைச்சு தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்க.
சோனி எனக்கு நம்ம குழந்தை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் போல இருக்கு சோனி. நம்ம 5 month செக்அப் போடல. செக்அப் போனா கண்டிப்பா ஸ்கேன் பண்ணுவாங்களா, அப்போ நம்ம குழந்தைய நம்ம கிட்ட காமிப்பாங்கல்ல. உனக்கு நம்ம குழந்தைய பார்க்க ஆசையா இருக்கும். காமிப்பாங்க. அப்போ நான் ஈவினிங் காலேஜ் முடிச்சு சீக்கிரம் வந்துடுறேன். சீக்கிரம் வந்துட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம். அப்போ நம்ம குழந்தைய 5 months ஸ்கேன் எடுப்பாங்களா, அப்போ நம்ம குழந்தைய காட்டுவாங்கல்ல. போலாம். ஆனா ஐஸ்கிரீம் ஏம்மா சாப்பிடுறத மட்டும் மறக்கவே மாட்டேன். சரி ஐஸ்கிரீமும் வாங்கி தரேன். இனி நான் உன்னை என் கண்ண போல பார்த்துக்க போறேன். துணையா காத்த அந்த மழைய கூட சேர்த்துக்க போறேன். உனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சுக்க போறேன். என்பே நீ தான் ஊருக்கெல்லாம் தெரிவிக்க போறேன். அன்பே என்பே நீதானே, எந்த நண்பே நீதானே. என்பே என்றாலே நீ எல்லாத்துக்கும் மேலே நீதானே. கொஞ்ச நேரத்துல நான் என்ன பண்ணிட்டேன், என்னையே நான் மறந்துட்டேனே. விஜயோட ஒய்ஃப் என்ன நினைச்சிருப்பாங்க, என்ன தப்பா நினைச்சிருப்பாங்களோ. மகி வாங்க வாங்க சந்தியா, என்ன கிச்சன் வரையும் வந்திருக்கீங்க, தண்ணி எது வேணுமா? அதெல்லாம் வேண்டாம், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தான் வந்தேன். ஆமா, நான் வரும்போது நீங்க அழுதுகிட்டு இருந்தீங்க. நான் அழுதனா? இல்லையே, நான் அழலையே. இல்ல, நான் பார்த்தேன், நீங்க அழுதுகிட்டு தான் இருந்தீங்க. அது வந்து கண்ணுல மிளகாத்தூள் பட்டுக்குமா இருக்கும், அதான் கண்ணுல கண்ணீர் வந்திருக்கும். அதை நீங்க பார்த்து அழுறேன்னு நினைச்சிட்டீங்க. அப்படியா மகி? பால் தானே கைக்கிறீங்க, அப்புறம் எப்படி மிளகாத்தூள் வரும்? அது வந்து மகி, நீங்க தருணன் கூட சந்தோஷமா இருக்கீங்களா? நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம். நான் சொல்றேன், நீங்க சந்தோஷமாவே இல்ல. நீங்க நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க? நாங்க சந்தோஷமா எதை வச்சு சொல்றீங்க? நான் ஸ்ட்ரெயிட்டாவே கேக்குறேன், நீங்க விஜய லவ் பண்றீங்களோ? விஜய் நானா? ஏன் நீங்க தப்பா நினைக்கிறீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இத பாருங்க மகி, நீங்க விஜய லவ் பண்றீங்க, அது எனக்கு தெரியும். என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படிலாம் உளறிட்டு இருக்கீங்க? விஜய் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். இத பாருங்க மகி, ஒரு பொண்ணோட பார்வை, பேச்சு, அவங்க செயல் எல்லாமே இன்னொரு பொண்ணுக்கு தெரியும். உங்களோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க விஜய பாக்குறப்பலாம் உங்களை அறியாமலே நீங்க ரொம்ப ஹாப்பியா ஆகுறீங்க, அதை நான் நோட் பண்ணிருக்கேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கீங்க. நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா? இந்த பாருங்க மகி, நானும் ஒரு பொண்ணு தான். ஒரு பொண்ணு எப்பெல்லாம் சந்தோஷப்படுவாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் மகி. நாங்க உங்க வீட்டுக்குள்ள வந்த உடனே ஒரு நிமிஷத்துல நீ என்ன பண்ணுனே உனக்கு தெரியுமா? அது வந்துதான் அந்த இடத்துல தருணனா இருந்தாங்க. அவங்க வந்து விஜய் ஹேட் பண்ணலையே. நான் அந்த இடத்துல இருந்தேன், தருணனே இருக்காங்க, உங்க மாமியாரும் இருக்காங்க. ஆனா நீங்க எல்லாத்தையும் மறந்து ஓடி வந்து விஜய் ஹேட் பண்ணுவீங்களே, அதுக்கு அர்த்தம் என்னங்க? அது ஏதோ சந்தோஷத்துல தெரியாமலா? இல்ல, இங்க விஜய் கிட்ட நிக்கும் போதோ பேசும்போதோ அவனை ஹட் பண்ணும் போதோ உங்க முகத்துல இனி புரியாத ஒரு சந்தோஷம் தெரியும். அது உங்களுக்கு தெரியாது, அத பாத்துக்கிட்டு இருக்க எனக்கு தெரியும். அப்படிலாம் இல்ல சந்தியா. ஒரு பொண்ணு தான் மனசுக்கு பிடிச்சவனை எப்படி ஹட் பண்ணுவானே, அத பாத்துக்கிட்டு இருக்க இன்னொரு பொண்ணுக்கு ஈஸியா தெரியும் மகி. ஆனா நீ விஜய ஹட் பண்றது ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல, அதுக்கு மேல 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 மகி. சந்தியா நீ என்ன தப்பா நினைக்கிறியோ? அழாத மகி, நான் உன்னை தப்பாலாம் நினைக்கல. உன் மனசுல விஜய் இருக்காருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா விஜய் மனசுல நீ இருக்கிறியா, அதுதான் எனக்கு இப்ப தெரியணும். இல்ல விஜய் மனசுல நான் இல்லங்க, நீங்க தான் இருக்கிறீங்க. நீ இல்லனா எனக்கு புரியல. சொல்றேன் சந்தியா. சந்தேகம்னு உங்களுக்கு வந்த பிறகு நான் எதுவும் சொல்லாட்டி அப்புறம் உங்க வாழ்க்கையில இதனால பிரச்சனை ஆயிடும். எனக்கு சின்ன வயசுல இருந்தே அப்பா அம்மா இல்ல, பாட்டி கூட தான் வளர்ந்தேன். விஜய் என்கிட்ட ரொம்ப பாசமா இருப்பான், நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருவான். எனக்கு விஜய் அதான் ரொம்ப பிடிக்கும். விஜய் என்ன ஒரு ஃப்ரெண்டா மட்டும்தான் பார்த்தான். எனக்கு ஏதாவது பிரச்சனைனா அவன் தான் முன்ன வந்து நிப்பான்.
நல்ல கேரிங்கா இருப்பான் என் மேல. அதனாலயே என்னன்னு கூட தெரியல, நாளுக்கு நாளுக்கு எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிட்டு. அப்புறம் எனக்கு தான் விஜய் ரொம்ப பிடிக்கும், விஜய்க்கு என்ன பிடிக்காது. எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும்னு கூட அவனுக்கு தெரியாது. அப்படின்னா அதுக்கப்புறம் அப்படியே வருஷங்களும் போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் விஜய் எங்க போயிட போறான், நம்ம காதல நம்ம பொறுமையா விஜய் கிட்ட சொல்லிக்கலாமேன்னு நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அப்பதான் ஒரு நாள் என் மண்டையில இடி விழுற மாதிரி விஜய் மனசுல உங்க அத்தை பொண்ணு நீங்க தான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. அப்போ என் மனசை நொறுங்கிடுச்சு. அப்படின்னா உங்களுக்கு தான் விஜய் இவ்வளவு பிடிக்கல? என்ன பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க விஜய் கிட்ட உங்க லவ் சொல்லிருக்கலாம்ல? எனக்கு சத்தியமா விஜய்க்கு அப்படி ஒரு அத்தை பொண்ணு இருக்கு. அவன் மனசு ஃபுல்லா அவன் அத்தை பொண்ணு தான் இருக்கான்னு எனக்கு தெரியாது. அவனும் அவன் அத்தை பொண்ணை பத்தி ஒரு நாள் சொல்லிக்கிட்டதே கிடையாது. சொல்லியிருந்தா உங்க காதல நீங்க முன்னக்கூட்டியே விஜய் கிட்ட சொல்லியிருப்பீங்களா? தெரியல அவன் மனசுல நீங்க இல்லாட்டி ஒருவேளை என்ன அக்செப்ட் பண்ணிருக்கலாம், ஏன் பண்ணாம கூட போயிருக்கலாம். ஏன்னா விஜய் என்ன ஒரு ஃப்ரெண்டா மட்டும் தானே பாக்குறான். பாருங்க சந்தியா, நீங்க இவ்வளவு தூரம் கேட்க போய் தான் நான் என் மனசுல உள்ளதை சொன்னேன். ஆனா விஜய்க்கு என் மேல எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் கிடையாது. அவன் என்ன ஃப்ரெண்டா தான் இதுவரையும் பாக்குறான். நீங்க இதை தப்பா எடுத்துக்கிட்டு உங்க லைஃப்ல நீங்க எதுவும் பிரச்சனை பண்ணிடாதீங்க சந்தியா. அப்பனா உங்க மனசுக்குள்ளதான் விஜய் மனசுல நீங்க இல்ல. அழாதீங்க மகி, நீங்க எந்த தப்புமே பண்ணல, ஏன் அழறீங்க? அழாதீங்க மகி, நீங்க அழுறத பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கு. என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. என்னையும் விஜயும் எப்பவுமே நீங்க தப்பா நினைச்சிடாதீங்க. எல்லாருக்கும் விஜய் மாதிரி ஒரு நல்ல ஹஸ்பண்ட் கிடைக்கணும் தான் எல்லாரும் ஆசைப்படுவாங்க. அது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நீங்களும் விஜயும் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். நீங்க சொல்றது 100% உண்மைதான். விஜய் மாமா மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். விஜய் மாமாவை நான் கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா விஜய் மாமா என் மேல வச்சிருக்க அன்பு காதல் எதுவுமே எனக்கு தெரியாமையே போயிருக்கும் மகி. என்ன நீங்க தப்பா நினைக்கல? மகி, உங்களை தப்பா நினைக்க போறேன்? நானும் உங்களை மாதிரி ஒரு பொண்ணு தானே. உங்களோட ஃபீலிங் எனக்கு தெரியாமையா போகும். எல்லார் வாழ்க்கையிலயும் ஏதோ ஒரு ஆசை கனவு இருந்திருக்கதான் செய்யும், இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆனா அத கடந்து வந்து நமக்கு கிடைச்ச வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்றதுதான் வாழ்க்கை மகி. நானும் முயற்சி பண்றேன் சந்தியா, ஆனா என்னால முடியல. பாரு மகி, வாழ்க்கையில சில காதல் நமக்கு கிடைக்காது. அதனால நம்ம வாழ்க்கை அப்படியே நின்றுடக்கூடாது. நம்ம உண்மையா அவங்கள காதலிக்கிறது தப்பு இல்ல, ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமும் அதை நினைச்சுக்கிட்டே இருக்கிறது தான் தப்பு மகி. நானும் பழைய நினைவுகள் எல்லாம் மறந்துட்டு இவன் கூட வாழ்க்கைய ஆரம்பிக்கிட்டு நினைக்கிறேன். ஆனா உன்ன பழைய நினைவெல்லாம் மறந்து போன்னு சொல்லல, ஆனா எல்லாத்தையும் கடந்து போக கத்துக்கணும் மகி. இல்லைன்னா பழைய நினைவுகள் நம்ம மனசை போட்டு தினமும் உடைக்க ஆரம்பிச்சிடும் மகி. புரியுது சந்தியா. இந்த பாரு, இப்ப உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. நீயே உலகம், நீ உன்னை சுத்தி வர்ற தருணனே இருக்காங்க. நீங்க சந்தோஷமா வாழணும் மகி. எல்லாத்துக்குமே ஒரு ஃபாஸ்ட் லைஃப் இருந்திருக்கும். அந்த ஃபாஸ்ட் லைஃபே நினைச்சு நம்ம அழுதுகிட்டே இருக்க கூடாது. ஏன் நினைச்சுக்கிட்டு இருந்தா இப்போ நமக்கு கிடைச்சிருக்க நல்ல வாழ்க்கையை நம்ம இழந்துருவோம். புரியுதா? புரியுது. சரி, நீங்க அழுறத நிறுத்துங்க, கஷ்டமா இருக்கு, வாங்க போலாம். சந்தியா, ஒரே ஒரு ரெக்வஸ்ட் நீங்க எனக்காக செய்வீங்களா? சொல்லுங்க. விஜய் என்ன ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டா தான் நினைக்கிறான், இன்னும் வரை அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கான். அவனுக்கு மட்டும் நான் விரும்புற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் எங்க ஃப்ரெண்ட்ஷிப்கே அர்த்தம் எல்லாம் போயிடும் சந்தியா. அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவான். அதனால ப்ளீஸ் அவனுக்கு இந்த விஷயம் தெரியவே வேண்டாம் சந்தியா, சொல்லிடாதீங்க ப்ளீஸ். நான் சொல்ல மாட்டேன், ஆனா நீங்க தன்னோட சந்தோஷமா சேர்ந்து வாழணும், சரியா? சரி. மாமா, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமா? வீட்டுக்கா? என்னாச்சு சந்தியா?
என்ன சிஸ்டர் இப்பதானே வந்தீங்க, இன்னும் காபி கூட குடிக்கல, அதுக்குள்ள வீட்டுக்கு போலாமான்னு சொல்றீங்க? அருணா நாங்க வரமுச்சுல தம்பி தூங்கிட்டு இருந்தான், இப்போ எழுந்துட்டானா, அழுதுகிட்டே இருக்கானா. அத்தை போன் பண்ணி சீக்கிரம் வாங்கன்னு சொன்னாங்க. என்னது, அம்மா போன் பண்ணாங்களா? மாமா புரிஞ்சுக்கிடுங்க, கிளம்பலாம். ஆமா ஆமா மச்சான், தம்பி அழுதுதான் இருக்கானா, அம்மா போன் பண்ணாங்க, மறந்துட்டேன். மச்சான் எல்லாரும் பொண்டாட்டிக்கு கூஜா தூக்குவாங்கதான், ஆனா நீ அண்டாவே தூக்குறியே. என்னது அண்டா தூக்குனா? நான் இப்ப தூக்குனேன். அப்புறம் மச்சான் இவ்வளவு நேரம் நீ என் கூட இருந்து தானே பேசிட்டு இருந்த, அப்புறம் அம்மா உனக்கு எப்ப போன் பண்ணாங்க? சிஸ்டர் உன்கிட்ட வந்து சொன்னா அப்படியே நீ ஜாலரா அடிக்கிற, அப்படிதானே? அது அது பொண்டாட்டி சொன்னா கரெக்டா தானே இருக்கும், எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். மாமா கிளம்பலாமா? சிஸ்டர் அம்மா வடை வாங்க போயிருக்காங்க, வந்து எங்கன்னு கேட்டா. சாரிண்ணா, இன்னொரு நாள் கண்டிப்பா வரோம், அம்மாட்ட சொல்லிருங்க, நாங்க கிளம்புறோண்ணா. சரி, தம்பி வேற அழுதான்னு சொல்றீங்க, சரி இன்னொரு நாள் தம்பியும் கூட்டு வாங்க ஃப்ரீயா இருக்கும் போது. சரி தருண், நாங்க கிளம்புறோம். ஆமா மகி எங்க? நாங்களே இங்க கிளம்பியாச்சு, அவங்க யார் கலந்து காப்பி போட்டுட்டு இருக்கா? ஏ மகி இங்க வா. விஜய் எதுக்கு கூப்பிட்ட? ஏம்மா ஒரு காப்பியை 1 மணி நேரமாவா போடுவ? நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். என்னது வீட்டுக்கு கிளம்புறியா? நான் காப்பி போட லேட் ஆகுது, நீ கோவத்துல கிளம்புறியோ? ஆச்சா அப்படிலாம் இல்ல மகி, அம்மா கால் பண்ணி அர்ஜென்ட் உடனே வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னாங்க, அதான் கிளம்புறோம். இன்னொரு நாள் கண்டிப்பா வரோம் என்ன? சரி விஜய். மகி இந்த அரமண்டல் பையன் உன்கிட்ட ஏதாவது பம்பு பண்ணன்னு வச்சுக்கோ, உடனே நீ எனக்கு கால் பண்ணிடு. உனக்கு யாரும் இல்லைன்னா நீ ஃபீல் பண்ணாத, உனக்காக நான் இருக்கேன். எப்ப வேணாலும் கால் பண்ணு, நான் வந்து நிப்பேன், சரியா? மச்சா அப்படின்னா நான் தான் உனக்கு தினமும் கால் பண்ணணும், ஏன்னா இவதான் என்ன வச்சு செஞ்சிட்டு இருக்கா. சரி யாரோ ஒருத்தர் மாத்தி மாத்தி செய்யுங்க, ஆனா என்ன சண்டை இல்லாம செய்யுங்க எதுனாலும். சரி நாங்க கிளம்புறோம், இன்னொரு நாள் வரமுச்சுல கண்டிப்பா சாப்பிட்டுட்டு போற மாதிரி வாங்க. அப்புறம் நானும் கிளம்புறேன், அம்மா அந்த சொல்லிடு. தருண் மகி நல்லா பாத்துக்கோ, மகி எதுனாலும் எனக்கு கால் பண்ணு, சரியா? சரி விஜய். அப்புறம் அப்பப்போ போய் கொஞ்சம் பாட்டிய பாத்துக்கோ, உங்களை நம்பிதான் நாங்க இருக்கிறேன், சரியா? பாட்டியை நினைச்சலாம் கவலைப்படாத மகி, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டோம், நீ சந்தோஷமா இரு, சரியா? ஆமா லேட் ஆகுது, சீக்கிரம் வாங்க. இதோ வரேன். சரி அவங்க தான் போயிட்டாங்க, அட்லீஸ்ட் எனக்காவது காப்பி கிடைக்குமா? ஆமா உன்ன இப்படி மறைக்க வேண்டியது. சரி கஷ்டப்பட்டு காப்பி போட்டியே வேஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு தான் கேட்டேன், தந்தாத்தா தராட்டி போ. உன்ன சந்திரமுகி மாதிரியே மாறிடுவா. நான் என் மச்சான வழி அனுப்பிட்டு நைட்டு சாப்பாடுக்கு தான் வீட்டுக்கே வருவேன், நீ அது வர செவுத்த பத்தே முறைச்சிட்டு இரு. சரி பாத்து இருந்துக்கோ, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். சீக்கிரம் வந்துரு. ஹை மிஸ் யூ. சரி ஓகே. அது வெக்கமே இல்லையாடி? கல்யாணம்னு சொல்லியாச்சு, திரும்ப திரும்ப ஏன் என் பையன் பின்னாடியே சுத்துறா? நீலாம் ஒரு பொண்ணா? யாரு அம்மா இப்படி திட்டுறாங்க? யாரு இப்படி திட்டுறாங்க? அம்மாக்கு இதே வேலையை போச்சு, அம்மா திருந்துவாங்கன்னு பார்த்தா திருந்தவே மாட்டாங்க. சரி நீங்க நான் போய் பாத்துட்டு வரேன்.